ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீயாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு உன்னுடைய அலட்சியமான செயல்களும் ஒரு காரணமே என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அவசரப்பட்டு சில விஷயங்களில் ஈடுபட்டதால் தான் அனாவசியமான சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றது. பிறரை உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று நினைத்து அவர்கள் மீது வருத்தங்களை வளர்த்து கொள்ளாதே. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீயும் ஒரு காரணம் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். பிற மனிதர்களுடைய சதியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அத்தனை திட்டங்களையும் தவிடு பொடியாக்க நான் இருக்கின்றேன். பிறரை நம்பி நீ இத்தனை நாள் வாழ்ந்தது போதும். உன்னை நீ நம்பாமல் இருந்த நாட்கள்தான் அதிகம் என்று சொல்ல வேண்டும். உன்னை நம்பி நீ வாழ்ந்திருந்தால் என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்தும் இருப்பாய். இந்த நிலைக்கு நீ ஆளாகாமலும் இருந்திருப்பாய். பிறரை நம்பியதால்தான் இத்தனை ஏமாற்றங்களும் கவலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன். என்னை குருவாக வழிபட்டு இத்தனை நாள் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாய் என்று எல்லாம் நினைக்காதே. என்னை சத்குருவாக ஏற்று வழிபட்டு கொண்டு இருந்ததால் தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த அளவிற்கு சிறிதாக இருந்திருக்கின்றது. இல்லை என்றால் பூதாகரமாக வெடித்திருக்கும். பல சமயங்களில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். கைப்பிடித்து காத்து நின்றிருக்கின்றேன். போனது போகட்டும், முடிந்தது முடியட்டும் என்று விட்டுவிடு. இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று தைரியத்தோடும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு பின்னணியில் கர்மாக்களும் வேலை செய்திருக்கின்றது. நீ சில சமயங்களில் தவறாக நடந்து கொண்டாய் என்றால் அதற்கு காரணமும் கர்மாவாகத்தான் அமைந்தும் இருக்கின்றது. அத்தனை கர்மங்களும் பாவங்களும் ஒழிந்தே போனது. நீ செய்த புண்ணிய பலன்கள் இனி உன்னை காப்பாற்றும். தெரிந்தும் தெரியாமலும் நீ பல பேருக்கு பலவிதமான புண்ணியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து சேர்த்து வைத்திருக்கின்றாய். அந்த புண்ணியத்தின் பலனையும் நீ பெற வேண்டாமா? இப்படியே துன்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை மூழ்கிவிடும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை கரம் பிடித்து கை தூக்க இந்த சத்குருவினுடைய கரங்கள் எப்பொழுதும் உதவிக்கு வரும். நிர்கதியாக என்னுடைய பக்தர்களை என்றும் நான் விட்டு விடுவது இல்லை. வெற்றி என்னும் மகுடத்தை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. பொற்காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது. நல்ல நேரம் எல்லாம் துவங்கி இருக்கின்றது. எல்லா நல்ல காரியங்களும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இனி நடக்கும். அனுபவம் என்ற பாடம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அந்த கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கை என்கின்ற பரீட்சையில் மிக பெரிய அளவு வெற்றியை காண்பாய். எந்த ஒரு பதட்டமும் பயமும் அவசரமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தெளிவாக ஆரம்பித்து வாழவும் செய்வாய். இனி வரப்போகின்ற நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் உறவுகள் பல உன்னோடு வந்து சேரக்கூடிய நாட்களாகவும் நிம்மதி உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். உன் வாழ்க்கைக்கு எது எல்லாம் வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இக்கணம் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள். உனக்கு சாதகமாக அத்தனையும் நான் மாற்றி கொடுப்பேன். நல்ல எண்ணங்களை எல்லா நேரமும் வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.